ரிஷப ராசி. ரிஷப ராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சுக்கரன் தான் இந்த ராசிக்கு ராசி அதிபதினு சொல்லலாம். சுக்கரன் ராசி அதிபதி இருக்கிறதாலே என்னவோ கலைத்திறமை கொண்டவங்களா இவங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். முகவசீகரமும் எல்லாரையுமே கவர்ந்தெழுக்கக்கூடிய முகத்தோற்றம், கம்பீரமான உடல்வாக கொண்டவங்கன்னு சொல்லலாம். இவங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடும் பொறுத்த வரைக்குமே மற்றவங்கள கவர்ந்தெழுக்கிற மாதிரி தான் இருக்கும். தீர்க்கமான மனசுக்கு சொந்தக்காரங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பல முறை யோசிப்பாங்க. ஆனால் யோசித்து முடிவெடுத்த பின்னாடி முன்னாடி வச்ச காலை பின்னாடி வைக்க மாட்டாங்கங்கிறதா உண்மை. இந்த ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இந்த காளையோட சின்னம் தான் அவங்களுக்கு ரிஷபராசி சின்னமும் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இதனாலேயே காளைய மாதிரியே கடின உழைப்பு கொடுக்கக்கூடியவங்களா தான் இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்க. உழைப்புக்கு பேர் போன ராசிகளில் இந்த ரிஷபராசி ஒன்றுன்னு சொல்லலாம். செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சரி, வறுமையான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சரி, இவங்களை பொறுத்த வரைக்குமே ஒரு நிலையான மனசுக்கு சொந்தக்காரங்க. காசு பணம்லாம் அடுத்த பட்சம். ஆனால் இவங்க கொண்டிருக்கக்கூடிய கொள்கை மட்டும் எல்லாருமே சமமாக பாவிக்கக்கூடிய குணம் கொண்டவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம். ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு அதிபதியாக சுக்கரன் இருக்கிறதால உங்கள் ராசியை பொறுத்த வரைக்குமே நல்ல மன உறுதி கொண்டவங்களா இருக்கிறது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் சமன் நினைக்கக்கூடிய குணமும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அமைதியானவங்க, சொந்த பந்தம், உற்றார் உறவினர், நண்பர்கள் எல்லாருமே வேணும்னு அரவணைச்சு போகக்கூடிய குணம் கொண்டவங்களும் இந்த ராசிக்காரங்க தான். அதே மாதிரி இவங்க அளவுக்கு வைராக்கியம் வேறு எந்த ராசிக்காரங்கிட்ட இருக்குன்னு கேட்டால் அது இல்லைன்னு சொல்லலாம். வைராக்கியங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு அப்படி ஒரு வைராக்கியன்னு சொல்லலாம். யாரையுமே சார்ந்து இருக்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் இந்த ராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே ரிஷபராசி அன்பர்களுக்கு நீங்கள் மனசை மட்டும் கட்டுப்படுத்தினாவே போதும். வாழ்க்கையில் அற்புதமான வாழ்வுங்கிறது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே நீங்கள் பெற போகிறீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்படணும், இதை எல்லாமே இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். ரிஷபராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் நல்ல பலனை பெறணும், அதிர்ஷ்டம் இல்லாமல் ஏற்படணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை வெள்ளிக்கிழமையான மல்லி மலர்கள், அதாவது மல்லிப்பூ சமர்ப்பித்து கேசரி இல்லைன்னா வேறு ஏதாவது இனிப்பு நைவேத்தியம் செஞ்சு வழிபட்டு வந்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு எந்த நாளுமே எந்த பாதகமான பலனுமே கிடையாது. 6 மாதத்துக்கோ இல்லைன்னா வருஷத்துக்கு ஒரு முறையோ தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்குரிய கஞ்சனூர் சுக்கிர பகவான் கோவிலுக்கு வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்கள். ரொம்ப சிறப்பான வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். பொருளாதார வசதி நல்லா இருக்கக்கூடியவங்க பொறுத்த வரைக்குமே பசுமாட்டை தானமாக கொடுக்க பாருங்கள். நல்ல அதிர்ஷ்டமான வாழ்க்கை கிடைக்கும். புனித நதிகளில் நீராடுறதும் அந்த நதிகளை ஓட்டிருக்கக்கூடிய கோவில்களுக்கு போய் நீங்கள் இறைவனை வழிபாடு செய்கிறதும் உங்களுக்கு எந்த தோஷம் இருந்தாலும் நீங்கும். ஆனால் எக்காரணம் கொண்டும் நீங்கள் இந்த கிளிகளுக்கு இந்த பறவைகளுக்கு கூண்டல் அடித்து வளர்க்கக்கூடாது. இது பிராணிகள் ஆதிக்க மிகுதியாக இருக்கக்கூடிய ராசியாக அமைஞ்சிருக்கிறதால இந்த தோஷங்கிறது உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பதிலாக உங்கள் வீட்டில் பக்கத்தில் நாய்கள், பசுமாடு, பறவைகளுக்கு தினமுமே உங்களால் முடிஞ்ச உணவு நீங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான மாற்றம் நிகழுங்கிறதா உண்மை. ரிஷபராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இது வரைக்குமே நீங்கள் நிறைய தடங்கல்களை சந்திச்சிருக்கலாம், நிறைய அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க. உறவினர் வகையிலுமே அது எல்லாமே நீங்கள் கூட வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. என்ன தான் நீங்கள் கடின உழைப்பு கொடுத்துருந்தாலுமே உங்களுக்கு நல்ல பேர் வேலையிலையும் சரி வீட்லேயும் சரி வாங்கியிருக்க மாட்டீங்க. கூட இருக்கக்கூடியவங்களே உங்களை மேலே வீண் பள்ளி எல்லாமே சுமத்திருப்பாங்க. ஆனால் இனி நல்ல மாற்றம் உண்டாகும். அதிர்ஷ்டங்கிறது உங்களுக்கு இந்த நேரம் காத்திருக்குது. ரொம்ப நாளாக வராத பணம் எல்லாமே கைக்கு வந்து சேரக்கூடிய நேரம். நடக்கவே நடக்காதுன்னு நினச்ச நல்ல காரியம் எல்லாம் கூட இந்த நேரம் நடக்க வாய்ப்பு இருக்குது. பிரிஞ்சு போன உறவு எல்லாமே ஒன்று சேரும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இந்த நேரம் உண்டுன்னு சொல்லலாம். தொழில் வியாபாரத்தில் மட்டும் கொஞ்சம் எதுலையுமே நீங்கள் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். மற்றவங்க கிட்ட பொறுப்பு ஒப்படைக்கிறத விட கண்ணும் கருத்துமாக நீங்களே எல்லா வேலையும் செஞ்சீங்கன்னா நல்ல மாற்றம்தான். எந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு எடுத்துடாதீங்க. இயல்பாகவே நீங்கள் அவசர முடிவு எடுக்கிறதெல்லாம் கிடையாது. எதுலையுமே தீர ஆலோசனைக்க கூடிய குணம் தான். ஆனால் இந்த நேரத்தில் வேலை சும்மா அதிகமாக இருக்கிறதால எந்த முடிவுமே கொஞ்சம் அவசரமாக தான் எடுப்பீங்க. அதனால் கொஞ்சம் நீங்கள் அவசரப்படாமல் பொறுமையாக இருக்க பாருங்கள். இந்த நேரத்தில் நிறைய புதிய மனிதர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு இருக்கும். ஆனால் அவங்களை யாருமே முழுசாக நம்பக்கூடாது. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். நீங்களுமே ஆன்மீக எண்ணங்கள் அடிக்கடி கோவில் வழிபாடு செய்கிறது நல்லது. உறவுகள் வகையில் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்கள் மேலே ஏற்பட்டிருந்த இந்த தப்பான அபிப்பிராயம் எல்லாமே நீங்கி நல்ல பேர் கிடைக்கக்கூடிய நேரமாக இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமாக இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு கூடவே இந்த நேரம் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம், அதிர்ஷ்டகரமான வாரங்களாக அமைன்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் ராசி அதிபதி சுக்கிரன் குருவோடு இணைஞ்சிருக்கிறார். எடுக்கிற காரியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தங்குதடை எல்லாமே கிடையாது. வெற்றி கிடைக்கக்கூடிய நேரம். விசேஷமாக நல்ல பலன் எல்லாமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மனசில் இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த குழப்பம், எது செய்கிறது எதை விடுறதுனே தெரியாமல் குழம்பிருப்பீங்க. அந்த குழப்பம் எல்லாமே நீங்கள் ஒரு தெளிவான சிந்தனை பிறந்திருக்கிறதால
எல்லாத்துலேயுமே காரிய வெற்றி தான். நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் ஒவ்வொரு செயல்பாட்டிலையும் நிதானத்தோடு நீங்கள் செயல்படணும். அதிர்ஷ்டம் இந்த நேரத்தில் உங்களை வழிநடத்தக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் என்றைக்கோ வாங்கி போட்ட சொத்து, இந்த நிலம் சம்மந்தப்பட்ட மதிப்பு எல்லாமே நல்ல பன்மடங்கு விலைக்கு கிடைக்கக்கூடிய நேரம். பங்கு பத்திரம், நல்ல லாபம் கிடைக்கும். சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் தீர வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளோட நிலையை பொறுத்த வரைக்குமே கல்வி ரீதியாக உங்கள் குழந்தைகளால் நீங்கள் பெருமைப்பட போகிறீங்க. குழந்தைகள் நல்ல மதிப்பெண் பெறுவாங்க. அதே சமயம் இந்த கொடுக்கல் வாங்கல், ஜாமீன் விஷயம், கடன் விஷயங்களை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். வேலை இழந்திருக்கக்கூடியவங்க இந்த நேரத்தில் வேலைக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலர் புதுசாக தொழில் தொடங்கலாம்னு நினைப்பீங்க. என்னதான் வாழ்க்கை இப்படியே போயிடுமா, ஒரு நல்ல தொழில் செய்யலாம், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், நல்லபடியாக வாழணும்னு நினைக்கலாம், இப்படி எண்ணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் வீசக்கூடிய நேரம். நீங்கள் தாராளமாக தொழில் முயற்சி எல்லாமே செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வறுமையில் இருந்தவங்களுக்கு கூட இந்த நேரத்தில் ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும். படிப்படியான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம். தாராளமாக இந்த நேரத்தில் நீங்கள் எந்த விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் தொடங்கலாம். நல்ல மாற்றம் உண்டு. ஆடை ஆபரண சேர்க்கை இந்த நேரம் கிடைக்கும். வீடு சம்பந்தப்பட்ட முயற்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். கூடவே குலதெய்வ அனுகிரகம், முன்னோர்களுடைய நல்லாசி இந்த நேரத்தில் கிடைச்சிருக்கிறதால திருமண தடை எல்லாமே நீங்கும். திருமண வாய்ப்பு சிறப்பாக இருக்கிறது. விரும்பின வரன் கிடைக்கக்கூடிய நேரம். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களாக இருந்தால் இந்த நேரம் உங்கள் தாயகம் வந்து செல்லக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே சமயத்தில் உடல் நலனில் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ரிஷபராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ராசியில் குரு இருக்கிறதும், ராசிநாதன் லாப ராசியில் இருக்கிறது தாங்க ரொம்ப சிறப்பு. அவர் உங்களுடைய ராசியை 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அதை விட அதிர்ஷ்டம் வேறு ஏதாவது இருக்குன்னு கேட்டிங்கன்னா இல்லை. பல சிரமம் எல்லாமே குறையக்கூடிய நேரம். மனசில் இது வரைக்குமே ஒரு பாறாங்கல் அளவுக்கு மனபாரம் எல்லாமே உங்களுக்கு மனசில் அழுத்திட்டு இருந்திருக்கோம். அது எல்லாமே நீங்குது. சில அருமையான வாய்ப்பை தேடி வரக்கூடிய நேரம். சரியாக வாய்ப்பை நீங்கள் இந்த நேரத்தில் பயன்படுத்திக்க பாருங்கள். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது. எடுக்கிற காரியம் எல்லாமே வெற்றி, நன்மை நிச்சயம் உங்களுக்கு உண்டு. நம்பிக்கையாக நீங்கள் இந்த நேரத்தில் செய்யுங்க. நல்லதே நடக்குங்கிற எண்ணத்தை நீங்கள் அதிகப்படுத்துங்க. நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். புதுசாக தொழில் முயற்சி செய்கிறீங்கன்னா தைரியமாக நீங்கள் இறங்கலாம். ஏற்றுமதி செய்யக்கூடியவங்களாக இருந்தால் இந்த நேரம் வெற்றிகரமாக லாபம் தரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இருக்குது. நிறைய விஷயம் இந்த நேரம் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய நேரம்னு சொல்லலாம். வேலை ரீதியாகவும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே இந்த நேரம் வீடு கட்டணும், வாகனம் வாங்கணும்னு ரொம்ப நாளாக மனசில் நீங்கள் ஆசை வச்சுருப்பீங்க. அந்த ஆசை எல்லாமே நிறைவேற வாய்ப்பு இருக்குது. ஒரு கடன் உதவியே இந்த விஷயத்துக்கு கேட்குறீங்க. வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும், ஒரு கடன் உதவி கிடைக்குமான்னு நீங்கள் எதிர்பார்த்தா கூட இந்த நேரம் கடன் நீங்கள் கேட்ட இடங்களில் உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே சமயம் ஒரு சில விஷயத்தில் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். வக்ரம் பெற்று ராசியில் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய விரையாதிபதி செவ்வாயால் தேவையில்லாத செலவு ஏற்படும். ஏன்னா இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே பண வருமானங்கிறது கையில் தாராளமாக புழங்கக்கூடிய நேரம். ஆனால் அது எல்லாமே நீங்கள் சுபச்செலவாக மாற்றிக்க பாருங்கள். தேவையில்லாத செலவு செஞ்சுட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க. அதே மாதிரி கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்குமே ஏற்கனவே நீங்கள் பல வகையிலும் பாதிப்பு தான் சந்திச்சுட்டு இருக்கிறீங்க. சாதாரணமாக பேசினா கூட வீணான வழி பம்பு வழக்கு உங்கள் மேலே ஏற்படுறது, சண்டை சச்சரவு குடும்ப வாழ்க்கையில் ஏற்படுறது, இப்படியே தான் இது வரைக்குமே உங்களுக்கு போயிருக்கோம். ஆனால் இனி பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு இல்லைனாலுமே கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போகணும். உறவினர் வகையிலும் கொஞ்சம் அனுசரித்து போக பாருங்கள். இயல்பாகவே உறவினர் வகையில் இது வரைக்குமே நிறைய அவமானங்களை நீங்கள் பட்டுட்டீங்க. இனி உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. ஆனால் இருந்தாலுமே உங்கள் மேலே ஒரு பொறாமை பார்வைங்கிறது இந்த நேரம் இல்லாமல் இருக்காது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். வீட்டை விட்டு எங்கேயாவது வெளியில் போகிறீங்கன்னா இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கவனமாக இருங்க. கணவன் மனைவி இந்த நேரம் பெரிய அளவில் பிரச்சனை இல்லைனாலுமே வேலை விஷயமா போகிறது, இல்லைன்னா பயணங்கள் மேற்கொள்கிறது, இதனால் ஒரு சின்ன பிரிவு கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படலாம். சுபகாரிய முயற்சி பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் பின்னடைவு ஏற்பட்டு தான் உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். ஆனால் முதல்ல சொன்ன மாதிரி தான் எந்த காரியத்தில் அவசரப்பட்டுட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க. பொறுமையாக செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகுன்னு சொல்லலாம். வெள்ளிக்கிழமை ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த கோவிலாக இருந்தாலும் சரி விளக்கு போட்டுட்டு வர பாருங்கள். வீட்டிலையுமே நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரது நல்லது. ஏன்னா நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறப்ப அந்த விளக்கு ஜோதியில் நீங்கள் எந்த தெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்கிறீங்களோ அந்த தெய்வம் அந்த தீப ஜோதியில் ஆகர்ஷணம் செய்யப்படுங்கிறது உண்மை. அதனால் நீங்கள் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் செய்யக்கூடிய ஒரே விஷயம் குலதெய்வ வழிபாட்டை மறக்காமல் நீங்கள் கடைபிடிச்சிட்டு வர்றது தான். நம்ம குலத்தை காக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு பக்க துணியாக வழி துணியாக வரக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வம் தாங்க. அதனால் குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் கைவிடாதீங்க. தொடர்ந்து நீங்கள் வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரி தீப ஏற்றி வழிபாடு செய்கிறதும் குலதெய்வத்தை மனதார நினச்சி வழிபாடு செய்கிறதும் உங்களுக்கு நிச்சயம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே நீங்கள் பெறுவீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகம் பாதகமான பலனை ஏற்படுத்தி தரும், இது எல்லாமே இந்த பதிவில் நாம் பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல்
சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மேலுமே நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து இந்த வீடியோ பதிவை பார்க்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க.